தட்டைப்பயிறு தட்டைப்பயிரோட குழம்பு வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தட்டைப்பயிரை கொஞ்சம் 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தட்டைப்பயிறு ஊற வச்சதுக்கப்புறம் அது தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வைக்கலாம். அரை மூடி தேங்காய் அரைஞ்சி வச்சுக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்லேயே அந்த மிக்ஸி ஜார் இருக்குல்லையே அதுலேயே தேங்காவை கொட்டிக்கலாம். தேங்காவை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சதுன்னு தேவையான அளவுக்கு சாந்துக்கு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கறி மசால் தூள் 1/2 ஸ்பூன். நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சுற்று அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு துண்டு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நான். இப்போ வெளியில் அடுப்பில் தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். சாந்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சாந்து எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேவிச்சு வச்ச தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த அந்த உருளைக்கிழங்கு அது இப்போ போட்ட உருளைக்கிழங்கு நல்லா குழம்பு சுண்டி வரத்துக்குள்ளே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றிட்டோம். குழம்பு நல்லா நல்லா கொதிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சிட்டு இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா தண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குழம்பு சுண்டணும். நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. நல்லா குழம்பு நல்லா சுண்டிருச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு சுண்ட வச்சாச்சு. அது ஒரு கப்பில் இந்த குழம்பு சுண்டனதை எடுத்து ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். தாளிப்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். வடச்சட்டியில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் அனல் கம்மியாகவே வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா இந்த சாம்பார் தூள் வாசனை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்க விட்டுட்டு ஒரு கரண்டி குழம்பு எடுத்து அதுலேயே ஊற்றி இப்போ அந்த குழம்பு கப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கலாம். தாளித்ததை எடுத்து சூடான சாப்பாடுடன் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்.